யாத்ராகமம் தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் குழப்புது. எக்ஸோடஸ்னே வச்சுங்க. எக்ஸோடஸ்னால் ஒன்றும் கிடையாது, மோசஸ் கதை. இந்த மோசஸ் கதை இருக்கிற பகுதியை தூக்கிட்டாங்க, அப்படியே மொத்தமாகவே தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மோசஸ் கதையில் தான் என்ன வருது, அவர் வந்து எகிப்து பாரோ மன்னர்கிட்ட போயிட்டு, ஃபேரோ அவர்கிட்ட போயிட்டு பாரோனி, இந்த மக்கள் யாருக்கும் அடிமை இல்லை, இவர்களை விடுவிக்கவில்லை என்றால் கடவுள் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த 10 பிளேகெலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம அந்த இதில் வரும்ல பார்த்தீங்களா. அப்போ இந்த கதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் கேட்பாங்கல்ல, மோசஸே சொன்னார் யூதர்கள் வந்து யாருக்கும் அடிமை கிடையாதுன்னு. அப்போ அதே கர்த்தர் தானே இந்த கர்த்தரும், அப்போ அந்த கர்த்தர் தான் இந்த கர்த்தர்னா அவர் வந்து மக்கள்லாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு தானே கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்களே எங்களை அடிமையாக வச்சுருக்காருன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. இயேசு சொல்லியிருக்காரு, மனிதர்களே சுதந்திரமானவர்களாக இருங்கள், நீங்கள் உங்களுக்கு யாரும் எஜமானர்கள் இல்லை, உங்களுக்கு ஒரே எஜமானன் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இயேசு அதுதானே சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படியா நீ எனக்கு எஜமானனாக இருக்க முடியும்னு இந்த அடிமைகள் கேள்வி கேட்பாங்கல்ல. அதை கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பைபிளை உட்காந்து கவனமாக படித்து எங்கெல்லாம் இந்த சுதந்திர குரல் அப்படின்ற விஷயங்கள் வருதோ